ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எல்லா வீடியோவும் முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா உண்மையிலேயே இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோங்க. ஏன்னா அந்த 2026 நம்ம வாழ்க்கை மாறியாகணும், நம்ம சூழ்நிலை சரியாகணும், நம்ம கஷ்டங்கள் போகணும், நாமளும் கௌரவமாக 4 காசை பார்க்கணும், உறவுகளோட ஒரு கெத்தாக வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவும். அப்படி நாம் ஏதோ ஒரு இடத்துல இது வரைக்கும் அதெல்லாம் அடையாமல் மனம் போன போக்கில் விதி போன போக்கில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பு சரியில்லைன்னா எந்த டாக்டருக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அதுபோல் நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த கோவிலுக்கு போனால் சரியாகும், நம்ம ராசி கோவில் நட்சத்திர கோவில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்படியே அது சரியாகி நம்ம தலைவிதியவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் அங்கே நடக்கும். அதனால் இந்த 2026 உங்கள் ராசிப்படி எந்த கோவிலுக்கு நீங்கள் போக போகிறீங்க, உங்கள் ராசி நட்சத்திர இலக்ன அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்கே நம்ம வாழ்க்கையில் எவ்வளதோ பொருட்கள் கடையில் வாங்குகிறோம், அது கலப்படம் இல்லாமல் தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆனால் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலை கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவிலே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும்போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவிலை எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பொறுத்து தான் அந்தந்த கோவிலுக்கு, அந்தந்த பரிகாரத்தை நோக்கி, அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம தன்னுடைய ஜாதகத்துல, ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு, எந்த தெய்வத்தை, எந்த அதிபதியை எப்படி பரிகாரம் செய்யணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க.
இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. அதை தெளிவா இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறறதுக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான, ராசிக்கான, லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்ப ரிஷபராசியோட குணம், அந்த குணத்தால எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? ஏன்னா ராசி மண்டலத்தை காலபுருஷன் அப்படிங்கிற உருவமாக கொண்டிருக்கிறதுல மேஷராசி கபாலத்தை சொல்லுது, ரிஷபராசி முகத்தை சொல்லுது. சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியா வர்றாரு. அதனால இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இயற்கையாகவே ரொம்ப அழகா இருப்பாங்க. பெண்களே ஆசைப்படுவாங்க பெண்கள் மேல, ஆண்களே ஆசைப்படுவாங்க ஆண்கள் மேல. அப்படியான அழகை பெற்றிருப்பார்கள் என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை, ஒரு கவர்ச்சியை, ஒரு ஈர்ப்பை கொடுப்பார். ஆனா அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அடுத்தவங்களுக்கு ஆபத்து இல்ல, உங்களுக்கு தான் இந்த அழகால ஆபத்து. பல பிரச்சனைகளை நீங்க இயற்கையாவே சந்திச்சிருப்பீங்க. உங்க அழகுல மயங்கி பல விஷயங்கள், பல பேர் விழுந்தாலும் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். இந்த ஒரு ஈர்ப்பை, ஒரு அழகை, ஒரு கவர்ச்சியை உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு, காமத்துக்கு இப்படி நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடையவே முடியாது. இந்த அழகையும் கவர்ச்சியையும் ஒரு ஈர்ப்பையும் ஆண்டவன் கொடுத்த இந்த வரத்தை பயன்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு திறமையும் கொடுத்திருக்கார். இதை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அதாவது உங்களுக்கு ஏற்ற தொழிலை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ரிஷபராசி அப்படின்னாலே அழகான விஷயங்களை தொழிலா எடுத்துக்கணும். காஸ்மெட்டிக் துறையில மிகப்பெரிய சாதனை படைக்கலாம். அது மாதிரி கலைத்துறையில மிகப்பெரிய சாதனை படைக்கலாம். எல்லா கலைகளும் உங்களுக்கு அத்துப்படி. ரிஷபராசியில ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களை எதிர்த்து போரிடுறது ரொம்ப கஷ்டம். எதிர்க்கிறவங்களுக்கு அவமானம் நிச்சயம். சரியான பதிலடி கொடுப்பீங்க. செயலிலும் வார்த்தைகளிலும் நொந்து போயிடுவாங்க. ஏண்டாப்பா தலையிட்டோம், இது நமக்கு தேவையா அப்படின்ட்டு. உங்களை எதிர்த்தவங்க கண்டிப்பா தோத்து போவாங்க. எதிரிக்கு எப்பொழுதுமே நீங்க சவாலா தான் இருப்பீங்க. அவ்வளவுதான். உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் எதிரிக்கு நீங்க சவால் தான். ஆனா உங்களது இயல்பு என்ன தெரியுமா? ரொம்ப அமைதி, சாதுவா இருப்பீங்க. அதனாலதான் பலர் நீங்க சாதுவா இருக்கீங்களே அப்படின்னு சீண்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கும் சரி, அவங்க எண்ணம் கெட்டக்கூடாது அப்படின்னு பொறுமையா தான் இருப்பீங்க. ஆனா சில நேரத்துல சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குணம் இருக்குல்ல, இந்த குணத்தை நீங்க உங்க வாழ்க்கைக்கு நீங்க பயன்படுத்தணும். இந்த வேகம், இந்த விவேகத்தை வாழ்க்கைக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க பக்கம் தான் வெற்றி. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பீங்க. மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கக்கூடியவர்கள். வாழ்ந்தா இப்படிதான் ஐயா வாழணும், வேலை செஞ்சா இப்படிதான் வேலை செய்யணும், தொழில் செஞ்சா இப்படிதான் செய்யணும். இவங்கள மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாடமா இருக்கக்கூடியவர்கள். அப்ப வாழ்க்கையவே நீங்க பாடமா எடுத்துக்கும் போது பல லேர்னிங் துறையில நீங்க சாதிக்கலாம். அதாவது சொல்லிக் கொடுக்கிற துறை எதுவாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற அத்தனை தொழிலுக்கும் சொல்லிக் கொடுக்கிற துறை இருக்கு. அந்த துறையில நீங்க சாதிக்கலாம். அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் தரக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. அப்ப இந்த திறமையெல்லாம் எங்க பயன்படுத்தலாம்? உங்களுக்கு தொழில பயன்படுத்தலாம். பொது காரியங்கள்ல நல்ல ஈடுபாட்டோட ஈடுபடுவீங்க. அந்த நல்லது செய்யணுங்கிற மனப்பான்மை உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் போக மாட்டீங்க. எல்லா வேலையும் நாம நின்னாதான் நடக்கும், நாம செஞ்சாதான் அது முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எந்த விஷயத்திலையும் தனக்காக ஒரு இடம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ரிஷபராசி நண்பர்களோ தோழிகளோ இல்லாம அந்த வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு தனித்திறமை இருக்கும். எந்த ஒரு வேலையிலையும் சரி, ஒரு நிறுவனத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களுக்காகவே அந்த வேலை ஒதுக்கப்பட்டிருக்கும். யாராலையும் அதை செய்ய முடியாது அப்படின்ட்டு உங்களுக்காகவே அந்த வேலை காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்காக கொட்டி கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அலுவலகத்துல. அப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த தனித்திறமைகள் எல்லாமே நீங்க சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். அதுபோல கூட இருக்கிறவங்கள அலட்சியப்படுத்தவே மாட்டீங்க. நீங்க மட்டும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை, அவங்களும் சேர்ந்து முன்னேறட்டும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை தான். எல்லாரும் நல்லா வாழ்வோம், நல்லா முன்னேறுவோம், சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் உங்கள்கிட்ட இருக்கு. இது மாதிரியான எண்ணங்கள்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல அடித்தளம். உங்க நல்ல மனசே உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கிற திறமைகள் என்ன, உங்களது குணம் என்ன, உங்கள் ராசிக்கான திறமை என்ன, அதை எங்க பயன்படுத்தினா எப்படி நீங்க ஜெயிக்கலாம், இதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம தலைப்புல சொல்லியிருப்போம் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய கோவில் எது அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி
முன்னாடி உங்க மனசுல இருக்கிற, உங்கள் உள்ளத்துல இருக்கிற, உங்களுக்குள்ளார இருக்கிற திறமை என்ன, அது உங்களை ஜெயிக்க வைக்குமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அந்த திறமையை வெளில கொண்டு வரணும். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கிரக அமைப்பு ஒன்று இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல புதன் இருக்காரு. நான் சொன்னல, சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. எதையா இருந்தாலும் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. வாக்குஸ்தானத்துல புதன் இருக்கிறார். புதன் யாரு? புத்திக்கு அதிபதி, சிந்தனைக்கு, அறிவுக்கு அதிபதி. நீங்க எது பேசினாலும் அறிவுபூர்வமா இருக்கும். சும்மா வெட்டி கதெல்லாம் பேச மாட்டீங்க. 1000 பேர் 1000 வார்த்தை பேசுவாங்க, நீங்க 4 வார்த்தை தான் பேசுவீங்க. 4 வார்த்தையும் 4000 வார்த்தைக்கு சமமா இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்துல புதன் இருக்கிறார். புதன் அதிபதி, புத்திக்கு அதிபதி, ஞானக்காரகன். அதனால எதையுமே சூட்சகமா புரிய வைக்கிறதுல நீங்க கெட்டிக்காரருங்க. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய மனசு, இதெல்லாமே உங்க முகத்துல தெரிஞ்சிடும். எதிரில் உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க டக்குன்னு. 1000 பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்க முகமே சொல்லிடும். அதுபோல மற்றவங்களை கணிக்கிறதுல நீங்க கில்லாடி. இது பெரிய திறமை. அது உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க இது ஒரு நல்ல திறமை. அது அடுத்தவங்களை கணிக்கிறதுல அவ்வளவு கெட்டிக்காரவங்க நீங்க. அதுபோல உங்க கூடவே பழைய நண்பர்கள், பள்ளிக்கால நண்பர்கள், கல்லூரி கால நண்பர்கள், இவங்கெல்லாம் உங்க கூடவே தொழில் மூலியமா பயணிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. பழைய விஷயங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க, அதுல வாழ்ந்து பார்ப்பீங்க. பழைய விஷயங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க நீங்க. பழைய நண்பர்களை எப்பொழுதுமே விட மாட்டீங்க, எப்பொழுதுமே அவங்கள தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் ஒரு மனசு. இந்த கல்லூரி காலம், பள்ளிக்கால நினைவுகள்லாம் உங்களை ரொம்பவே ஆட்டுவிக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்தும். நினைச்சு உருகி போவீங்க. உங்க ராசிக்கு 3ஆவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானம் எது? சந்திரன். முயற்சி திருமணையாக்கும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பொருந்தும் 100%. ஏன்னா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முடிச்சு காட்டுறவங்க ரிஷபராசி. அப்படி இல்லையே, எனக்கு அப்படிலாம் நடக்கிறது இல்லையே அப்படின்னா இந்த கிரக அமைப்பை நீங்க பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுடைய கிரக அமைப்புகள். உங்க வாழ்க்கையில இது நடக்கல அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னு அர்த்தம். இது நீங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தெரியாமலே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். வாக்குஸ்தானத்துல புத்திக்காரகர் இருக்காரு. 3ஆவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துல சந்திரன் இருக்காங்க. முயற்சி திருவினையாக்கம். எதை செஞ்சாலும் கண்டிப்பா முடிப்பீங்க. தோல்வி அடைஞ்சாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காகவே மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா அன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இதுதான். நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருந்துட்டா எல்லாருமே இன்னைக்கு கோடீஸ்வரங்க தான். கண்டிப்பா உழைப்பு வெற்றியை கொடுக்கும், முயற்சி வெற்றியை கொடுக்கும். இது ஒரு விதி. ஆனா இது யாருமே செய்யறதே இல்லை. கால சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். இளமை காலங்கள்லயோ அல்லது திருமண வயசுலேயே பல போராட்டங்களை சந்திக்கலாம். வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை கண்டிப்பா ரிஷபராசி சந்திப்பீங்க. பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், தினமும் அழக்கூடிய. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு பிறப்பா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? பெண்கள்னா சொல்லவே வேண்டியதில்லை. கொடுமைகளை நிறைய சந்திப்பீங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்திலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் மீறி ஏதோ ஒரு இடத்துல வந்து தைரியமா உட்காந்துருவீங்க. எதிரிகளையும் எல்லா தடைகளையும் உடைச்சு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில வெற்றி ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும். 30-35 வயசுக்கு மேல உங்க வாழ்க்கையை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்க குறிக்கோள் ஜெயிக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும். 30 வயசு வரைக்கும் ரொம்ப போராட்டம் தான். சமூகத்தை எதிர்த்து, படிப்பை எதிர்த்து, இளமை காலங்களை எதிர்த்து, காமத்தை எதிர்த்து. காமம் ரொம்ப முக்கியம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். நான் சுக்கிரன் அதிபதி, உல்லாசத்துக்கு சொந்தக்காரர், காமத்துக்கு சொந்தக்காரர். ரொம்ப ஆட்டி வைப்பார் இந்த விஷயத்துல. பல கெட்ட பேரை வாங்குவீங்க, பழிச்சொல்ல வாங்குவீங்க. ஆனாலும் அதையெல்லாம் மீறி ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களது வெற்றியே. பூமியில பிறக்க தகுதியானவர்கள் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படின்னு உலகமே சொல்லும், உங்களை பார்த்து சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமா செயல்படுவீங்க வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக. அதுபோல குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கும் உங்களுக்கு. அம்மா மேலையும் சகோதரிகள் மேலையும் ரொம்ப அக்கறை, பாசம் வச்சிருப்பீங்க. குறிப்பா அம்மாவிட்ட ரொம்ப அதீத பாசம் உண்டு. ஆனா நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு உதவ மாட்டாங்க, ரொம்ப தூரமா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா தனி மரமாக உங்கள் மரம் இருக்கும், உங்க குடும்பம் இருக்கும். உறவுகளை வந்து நீங்க தொடர்றது ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் விட்டு எங்கேயோ வாழ்ந்துட்டு இருப்பீங்க, யாரோ போல வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏதாவது முக்கியமான காரியங்கள் மட்டும் சொந்தங்கள் இணைவீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ரிஷபராசிக்கு. அதுபோல தாயிடம் ரொம்ப பாசம் அதிகமா இருக்கும். அவருக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவீங்க. ஏன்னா தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியா இருக்கார். உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல உங்கள் உற்றார், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், தாய், பெற்றோர்கள் எல்லாத்தையும் நேசிப்பீங்க. அவங்கள அனுசரித்து போவீங்க. ஆனால் உங்கள் பக்கம் நெருங்க மாட்டாங்க உறவினர்கள். மற்றபடி குடும்பத்தில் உள்ளவங்க உங்க மேலே பாசமாகவே இருப்பாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பால் உங்களால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லை, ரிஷபராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம்
எது அமைதுன்னா மகரம் அமையுது. 11ஆம் வீடான லாபஸ்தானமாக கும்பராசி அமையுது. அதாவது இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி ராஜாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ரிஷபராசி அதிபதியான சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம். என்ன புரியுது உங்களுக்கு நான் சொல்றதுல? அதாவது 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த சனி பகவான் யார் அப்படின்னா உங்கள் அதிபதி இருக்காருல்ல, ரிஷபராசிக்கு அதிபதி, அது நட்பு கிரகம் அவருக்கு. அப்ப தொழில் அமோகமா இருக்கும், தொழில வரக்கூடிய லாபம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வாழ்க்கையில ரிஷபராசி ஒரு நாள் கொடி கட்டி பரப்பீங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்க கூடிய வலிமை உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் மாதிரியும் வாழாதீங்க. நம்மளும் வாழ்ந்தோம், நம்மளால ஜெயிக்க முடியுமா, நமக்கு கொடுத்த விதி அவ்வளவுதானோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய கிரக அமைப்பை பாருங்க, ஜாதகத்தை நம்புங்க, ஆன்மீகத்தை நம்புங்க. கிரக அமைப்புல என்ன இருக்கோ, ஜோதிடத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். அதாவது முயற்சி பண்றவங்க ஜோதிடத்தை பார்க்க வேண்டியதில்லை. நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை உள்ளவங்க ஜோதிடத்தை பார்க்க வேண்டியதில்லை. கோடீஸ்வர விட்டு குடும்பத்துல பிறந்தவங்க ஜோதிடத்தை பார்க்க வேண்டியதில்லை. இயற்கையாவே அமைஞ்சிடும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆனாலும் ஆன்மீக வழியில பயணிப்பாங்க. கவனிச்சிருக்கலாம் நீங்க. ஆன்மீக சிந்தனைகள் மூழ்கி கிடப்பாங்க. அவங்க எல்லாம் இறைவனை கண்டிப்பா நம்புவாங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்புவாங்க, பஞ்சபூதங்களை நம்புவாங்க. ஆனா நம்ம தான் ஏழ்மையா இருக்கிற நம்மளால முடியாது போல அப்படின்னு சோர்ந்து கிடக்கிறோம். நமக்குள்ள திறமைய வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்காது. நம்ம தான் சுயம்புவா மேல வந்தாகணும். ஏன்னா அங்க எல்லாருக்குமே ஒரு போட்டி இருக்கு, ஒரு பொறாமை இருக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கு. நம்ம முன்னாடி அடுத்தவங்க வளரக்கூடாது, வாழக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால யாரும் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளாதான் எழுந்து வரணும், சுயம்புவா வெளில வரணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கு. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம், 11ஆம் வீடு லாபஸ்தானம், ரெண்டுக்குமே சனி பகவான் அதிபதி. இது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா சனி பகவான் அதிபதி அப்படின்னா தொழிலையும் வரக்கூடிய லாபத்தையும் நீங்க நேர்மையா நடத்துவீங்க. சனி பகவான் அப்படின்னாலே நீதி நேர்மை அதை பார்க்கக்கூடியவர். அதனால தொழிலையும் லாபத்தையும் நேர்மையா செய்வீங்க, நேர்மையா அடைவீங்க. அப்ப அந்த சொத்து இருக்குல்ல, 7 ஜென்மத்துக்கும் நீடிச்சு நிலைக்கும். சனி பகவான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவார். எல்லாருக்கும் சனி பகவான் அப்படின்னாலே கொஞ்சம் பயம் உண்டு. ஆனா உங்களுக்கு அது அற்புதமான ராசி, நட்பு கிரகம் உங்கள் அதிபதிக்கு சுக்கிர பகவானுக்கு. ஜெயிக்கலாம்ல? அப்ப கண்டிப்பா ஜெயிக்கலாம். மகர ராசி சேர்ந்தவங்க ரிஷபராசிக்கு வாழ்க்கை துணையா அமைஞ்சா மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி உங்க தொழிலுக்கும் உங்க வளர்ச்சிக்கும் உங்க வெற்றிக்கும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு துணையா இருப்பாங்க. மகர ராசி நண்பர்களும் தொழில்களும், கணவனோ மனைவியோ மகர ராசியில உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை, அதாவது அவங்க படிக்கட்டா உங்களுக்கு இருப்பாங்க. உங்களை வாழ வச்சு, உங்களை ஜெயிக்க வச்சு அவங்க அழகு பார்ப்பாங்க. உங்க வாழ்க்கையில பேரின்பம் அப்படிங்கிறது நிலைச்சு நிற்கும். இன்னும் சொல்ல போனா ரொம்ப பெருமைப்படுவீங்க அவங்கள நினைச்சு. ஆனா அதே நேரத்துல கும்பராசி செட் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் பத்தி அடுத்த வீடியோல தெளிவா சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், மற்றொரு நட்பு கிரகம் புதன் பகவான். புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி எதுனா கன்னி ராசி. அவங்களும் உங்க வாழ்க்கை துணை அமைஞ்சா நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்க உயர வளர வளர அவங்க ஒவ்வொரு படிக்கட்டா வந்துகிட்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில பகைவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுக்காக நமக்கு எதிரிகளே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. காரணம் என்னன்னா பகைவர்கள் அப்படிங்கிறவங்க உங்க உள்ளுக்குள்ளார தான் இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எதிரி. உங்க பேச்சு செயல் எல்லாத்துக்கும் நீங்களே எதிரியா மாறிடுவீங்க. உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்களாவே கொடுத்துப்பீங்க. அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. பார்த்து பேசுங்க, பார்த்து செய்யுங்க. நட்புகள் இவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமா இருங்க. இங்க கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் இருக்கும், தற்பெருமை இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூர போடுங்க. வெற்றிக்கு அதெல்லாம் தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் பல பிரச்சனைகளையும் நீங்க சந்திப்பீங்க. அப்ப உங்களுக்குள்ளார அமைதியையும் தெளிவையும் ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் நம்பிக்கையையும் வர வைக்கணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இந்த 3 விஷயம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுலதான் நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும், கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்ப நீங்களே எடுத்துக்கங்க. எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க? என் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்ல அப்படிங்கறத சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா கெட்டதுக்காக அடிக்கிறோமா? அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா இல்ல நம்முடைய கோபத்துக்காக நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா? இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு
அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல, எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நடந்து போறது இயற்கை, ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதை எல்லாரும் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ கலைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பார்க்கறாங்க, அதுக்கு சாட்சி இல்லை இப்படின்னு நினைச்சுக்கிறது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களோ அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல, வழிபாடும் இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கோவில்ல ஒரு மனுஷன் வரிசையில் நிக்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல்ல போடுறான். பின்னாடி இருந்தவர் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபாய். ஆஹா, நம்ம கையால போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைங்க, அது ஏன் பணம் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தான் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபாய் நல்ல நோட்டு உண்டியலுக்கு போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும், ஆனா உண்மையாங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல, அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால எப்போதுமே நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான், நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்துல குரு உச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்ப நீங்க பிறந்திருக்கீங்க. திரைத்துறையில மிகப்பெரிய சாதனை உங்களால் படைக்க முடியும். உண்மையா சினிமாக்காரவங்க அதிகபட்சம் பேர் ரிஷபராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா சுக்கிரன் ஆதிக்கத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா சுக்கிரனின் பார்வை, சுக்கிரனோட சேர்வு இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட வேகமா இருப்பாங்க, கணவனோ மனைவியோ. நிர்வாக திறமை அதிகமா இருக்கும், எதை வேணாலும் நம்பி அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாம். உங்களுக்கே பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்கதான் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. வாக்குவாதம், ஈகோ பிரச்சனை வர வாய்ப்புண்டு. இந்த இடத்துல எல்லாரையும் விட இந்த உலகத்துல உங்களுக்காக கஷ்டப்படுறது உங்க துணையாக தான் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. பொறுத்துக்கணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை அற்புதமா செஞ்சு முடிக்கக்கூடிய கிரக அமைப்பு அவங்கள்ட்ட உண்டு. அவங்க எது செஞ்சாலும் உங்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல அல்லது முதல் தொழில் இதெல்லாம் பல நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க, பல தோல்விகளை அடைஞ்சிருப்பீங்க, பல எதிரிகளை உருவாக்கி இருப்பீங்க. இருந்தாலும் அதன் மூலம் கிடைச்ச அந்த அனுபவம் இருக்குல்ல, அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது, ரொம்ப துணையா இருக்கும். அதுவே நீங்க கல்லூரியில படிச்ச அந்த படிப்பு அந்த அளவுக்கு ஈடா இருக்கும். அது 40 வயசுக்கு மேல பெரிய பெரிய திருப்பங்கள்லாம் உங்க வாழ்க்கையில அடைவீங்க, மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப எந்த வயசுல நீங்க இருக்கீங்களோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணலாம். ஜெயிக்க தகுதியான ஒரு ராசி ரிஷப ராசி. மகாபாரதத்துல பெருமாளுடைய அவதாரம் கிருஷ்ண பகவான். அவர் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர். அதனால ரிஷபராசிக்கு பெருமாளுடைய ஆசி எப்பொழுதுமே உண்டு, நிச்சயம் உண்டு. பொதுவாகவே கவர்ச்சி, ஈர்ப்பு, ஒரு அழகு தோற்றம் கொண்டவர்கள் நீங்க. பேச்சில கெட்டிக்காரவங்க, எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள். அதனால ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு நிறைய உண்டு. அந்த ஆர்வம் இருந்தா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அவருடைய ஆசியோட அந்த தொழிலை தொடங்குங்க. பெருமாளை வணங்க வணங்க உங்களை உயரத்துல தூக்கி நிறுத்துவார். ஏன்னா பெருமாளுக்கு, கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி ரிஷப ராசி. அப்ப பெருமாளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால எதிரிகள் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அதனாலதான் எதிரிகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது. அப்படியே எதிரிகள் மறைஞ்சு இருந்தாலும் தானாவே அவங்க ஓட ஓட விரட்டப்படுவார்கள். என்ன சொல்ல போனா ரிஷப ராசிக்கு துரோகம் செய்யற ராசி 3 ராசி இருக்கு. பாதகாதிபதியா வரக்கூடிய ராசி மெயினா சிம்ம ராசி. இவங்களை நம்பி நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு தோல்விதான். இவங்க கூட எந்த விஷயத்துல தொடர்பு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு தோல்விதான். அடுத்து தனுசு ராசி, கும்ப ராசி. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இவங்க கிட்ட. ஏன்னா இவங்க மேல தப்பு இல்ல, 1000 பேருக்கு இவங்க நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்டவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், அதுக்கு பேரு விதி அப்படின்னு அர்த்தம். 1000 பேருக்கு நீங்க நல்லவங்களா இருந்தாலும் உங்களுக்கு அவங்க கெட்டவங்களா தெரிவாங்க. நிறைய பார்க்குறோம் ஊரெல்லாம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, ஆனா அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கும். கிரக அமைப்பு அப்படி. அதனால சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்பராசி இவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விலகி இருங்க. எந்த உறவுகள் வச்சுக்கிட்டாலும் தடை அதிகமா இருக்கும். உங்க வளர்ச்சிக்கு, உங்க வெற்றிக்கு ரொம்ப பிரச்சனை
கொடுப்பாங்க. அவங்களுடைய செயல்கள் அப்படி பிரச்சனையா இருக்கும். ஆனாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா வீழ்த்துவீங்க அவங்கள. கதற கதற ஐயோ மன்னிச்சு எங்களை விடுங்க, இதுக்கு மேல அந்த தப்பே செய்ய மாட்டோங்கிற அளவுக்கு பாடா படுத்தி வச்சிருவீங்க. அது நீங்கள்ல, உங்களது கடவுள் தெய்வம் கிருஷ்ண பகவான் அப்படி செய்வார். ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற இந்த திறமைகள் ரொம்ப பெருசு. உங்க வாழ்க்கையில சில நேரத்துல நீங்க சம்பாதிக்காமலே சில விஷயங்கள் கிடைக்கும். அதை எல்லாத்தையும் தானம் செஞ்சிருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எது சம்பாரிச்சு அடையிறீங்களோ அதுதான் நிலைக்கும். இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமா இல்ல, அடி மனசுல வச்சுக்கங்க. எதெல்லாம் உங்க முயற்சி இல்லாம உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையா சேர்த்தீங்களோ அடைஞ்சிங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்தில் சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுத்தி சுத்தி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால எல்லாருமே இப்படிதான் நேர்மையா உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கதான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்குது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில வந்து அமையும். அதனால நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். இரண்டாவது, எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒழுக்கத்துல சிறந்து யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நடக்கணும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவனையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் 7 தலைமுறைக்கு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, 4 பேருக்கு உதவி, இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது 3க்குள்ளார வராது அப்படின்னா அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும். அப்பதான் அங்க ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால கடவுள் மேல அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமா வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும். அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம். நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்குதான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா பொறுமையா ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல்ல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம் அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க. இந்த மனசு எங்க வேணாலும் போகும், இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப
பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி சூடம் ஏற்றி கும்பிட்றோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும். அந்த சக்தி உங்களுக்கு நேரா வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம், இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க. எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க. எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சமம் மாதிரி. எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்றுகிட்ட பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க. இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்க அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த பிறவியை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்க ராசிக்கு என்ன கோவில் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். உங்கள் ராசிக்கு, நட்சத்திரத்துக்கு, லக்னத்துக்கு உரிய தெய்வங்கள் எது? இந்த ஜென்மத்துல உங்களது கர்ம கோவில்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிஷபம் அப்படிங்கிறது நந்திகேஸ்வரரை குறிக்கக்கூடியது. பிரதோஷ காலத்துல நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையில ஈசனை தரிசிச்சு வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். நந்தியை வணங்குங்க. அதுபோல உங்க வாழ்க்கையில எல்லா வளத்தையும் பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நந்தியம் பெருமாளுக்கு திருமணம் செஞ்சு வச்ச திருவையாறு திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அங்க இருக்கிற அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, வழிபட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிரும். இனிமையானது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல தொழில பின்னடைவு, குடும்பத்துல பிரச்சனை, வேலையில எப்பொழுதும் தோல்விகள், தொந்தரவுகள், துரோகங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க. அதுபோல பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி இதெல்லாம் உங்க வீட்டுல பூஜை அறையில எப்பொழுதுமே வச்சுக்குங்க. இது எங்க கிடைக்கும், ஈஸியா வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. அப்ப இது மாதிரி பசுவுக்கு உகந்த பொருட்கள் இருக்கிறதும், அதுபோல நெய் விளக்கு ஏத்துங்க. ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் நெய் வாங்கி தானமாக கோவிலுக்கு கொடுங்க. அங்க இருக்கிற விளக்கு உங்க நெய்யால எரியும் போது உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம பலத்தை கொடுக்கும். பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். புராணங்கள்ல பசு வழிபட்ட திருத்தலங்கள் நிறைய இருக்கு. அந்த தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான், தொழில் ஸ்தானம். அதுபோல ஜென்மத்துல குரு. இது மாதிரியான காலகட்டத்துல பல சவால்களை நீங்க சமாளிக்கணும், சிரமங்களை ஜெயிக்கணும், சாதனை படைக்கணும் அப்படின்னா அவசியம் போக வேண்டிய தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவிசநல்லூர் சிவயோகநாத சுவாமி ஆலயம். அது எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துக்கு கிழக்குல சுமார்
6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. திருவிசலூர் இங்க இருக்கிற சௌந்தரநாயகி கூட இருக்கிற சிவயோக நாத சுவாமி திருக்கோயில் தான். பால சனீஸ்வரரும் 4 பைரவர்களும் அங்க இருக்காங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க போயிட்டு வாங்க. ரிஷபராசிக்கு விசேஷமான ஒரு தலம் இந்த தலம். உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. இது உங்களது கர்மா கோவில், கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய கோவில்கள் இதெல்லாம். அதுபோல கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில இருக்கிற திண்டிவனம் பக்கத்துல மயிலம் தலத்துக்கு போயிட்டு வாங்க. அங்க இருக்கிற முருகனை வழிபடுங்க. அடுத்து பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் மயிலாடுதுறையில இருக்கிற குத்தாலம், அங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தேரெழுந்தூர் அங்க போயிட்டு அமருவியப்பனை வழிபட்டு வாருங்கள். அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் ரிஷபராசி வாழ்க்கையில. அதுபோல மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதத்துல உள்ளவங்க சுவாமி மலையில இருக்கிற சுவாமிநாத சுவாமிய வழிபட்டுவாங்க. எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம சொல்ற இந்த தலத்துக்கெல்லாம் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க போயிட்டே வந்தாகணும். அலட்சியப்படுத்தாதீங்க. இது உங்களது கர்ம வினையை தீர்க்கக்கூடிய அற்புதமான கோவில்கள். முயற்சி பண்ணுங்க. ஆனா ரொம்ப கஷ்டம். நீங்க முயற்சி பண்ணும்போது இந்த தெய்வங்கள் எல்லாம் நீங்க வரணும்னு விருப்பப்பட்டாதான் நீங்க போக முடியும். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க அலட்சியப்படுத்துவீங்க, இல்லைன்னா விரும்ப மாட்டீங்க, அந்த எண்ணங்கள் வராது, நம்பிக்கை வராது, போறதுக்கான சூழ்நிலை அமையாது. இப்படி பல காரணங்கள் தடையா இருக்கும் போறதுக்கு. ஆனாலும் உங்களது கர்மா கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நான் சொன்ன அத்தனை விஷயங்கள்லையும் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அது எல்லாத்துக்கும் காரணமா அமையும் இந்த கோவில்கள். அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சாஸ்திரத்துல பரிகாரம்லாம் சொல்லல, பரிகாரம்னு ஒண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல இல்ல, அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்கு, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா பரிகாரமா நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும் போதுதான் அதுக்கு பரிகாரமா அமையும். கஷ்டங்கள் பலமா இருக்கு, துன்பங்கள் பலமா இருக்கு, அதை போக்குறதுக்கு ஈஸியா ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தா அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாமலா இருக்கும். ஆனா எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்துல மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராயச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி, தங்க காசு, ஆபரணங்கள், பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் மருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம். அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது, நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த 2 விஷயங்களை கடைபிடிங்க. 2 விஷயங்கள். இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாமை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும்.
அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்தில் செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா, நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுக்கீங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான். இந்த உலகத்துல பொதுவாகவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க. அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது 2ஆம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சு இழுத்தாலும், 1000 பேர் தடுத்தாலும், 1,00,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும் என்னுடைய கனவை நிஜமாக்க, வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம பாரு. அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் 2வது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம் இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திருச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க. குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நில்லுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல, பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவன எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது சமூகம். அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களே அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிரி யாரு? நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்கண் அறியாமை, வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய எது அப்படின்னா, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க, அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம், கோடீஸ்வரராகலாம், எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். போராடுங்க, வெற்றி பெறுங்க. புகழோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. கடைசியா ஒண்ணு சொல்லட்டுமா? போனா போகுது, ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது இந்த உலகமே கேட்கும். தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது. அதனால ஜெயிச்சிருங்க மக்கா, ஜெயிச்சிருங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.